அப்பா எதனா இந்த பிள்ளைனா விட்டு கொடுக்குமாப்பா? அதெல்லாம் தப்பு இல்லையா? இவங்க பேசினா பேசிட்டு போட்டோம்ப்பா. இவங்க வராத காட்டுல பேசுறாங்க, அதனால அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு அடிச்சு தூக்குனாரு. எப்படி 108 இடம் உன்னால முடியுமா? ஒரு இடம் வந்தியா? சீமான் அவர்கள் 15 வருஷமா நானும் களத்துல சீமான் இருக்க மக்களுக்கு என்ன நல்லா பண்ணிருக்காரு? என்ன பண்ணிருக்காரு நல்லது? விஜய் வந்து குஸ்ரூன் வந்து நிக்கல, சரிங்களா? 2 வருஷத்துல வந்து நிக்கல. விஜய் வந்து 25 வருஷமா அவங்க தொண்டு செஞ்சுட்டு மக்களுக்கு, புரியுதுங்களா? நான் 15 வருஷமா களத்துல இருக்கேன், என்னை யாருமே ஆதரிக்கல அப்படின்ற ஆதங்கத்துல சீமான் பேசுறாரா? சீமான் 15 வருஷமா நீ களத்துல இருக்க, நீ என்ன மக்களுக்கு நன்மை செஞ்ச சொல்லு. உன் காசுல என்ன செஞ்ச ஜனங்களுக்கு சொல்லு, அதை சொல்லு. எதிரிகளா பாக்கும்போது சும்மா என்னடா இது, நம்ம ஒண்ணு சொன்னா இவன் ஒண்ணு சொல்றானே. ஏத்துக்க முடியல. 2 வருஷத்துல சிஎம் ஆயிட்டாரு, ஏத்துக்க முடியல. ஆனா அவர் 25 வருஷமா கஷ்டப்பட்டு வந்தாருன்றது அவருக்கு தெரியல. நீங்க பேச பேச அடுத்த 5 வருஷமா இவர்தான் உட்காரன்ற மைண்ட் செட்ல நாங்க வந்துருவோம் போல, புரியுதுங்களா? அடுத்த 5 வருஷமா இவர்தான் உட்காருவேன்ற மைண்ட் செட்ல நாங்களே வந்துட்டோம். விஜய் அவர்களோட பையனை வச்சு அவரோட குடும்பத்து கதையெல்லாம் வச்சு ரொம்ப அவதூறா பேசிட்டு இருந்தாங்க. நேற்று வந்து அவரோட பையன் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதுல வந்து எங்க அப்பா அப்படின்னு சொல்லி அவரு அன்பா அவர் பேசுறாரு. அதை பார்க்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப சூப்பரா இருக்குது, நல்லா இருக்குது. ஃபேமிலி ஒன்னா சேர்ந்தாங்கன்னா இன்னும் சூப்பர். மனசுக்கு அதான் ரொம்ப கஷ்டமா இருக்குது, அவங்க ஃபேமிலி ஒன்னா இல்ல. ஏன்னா ரொம்ப அவதூறா பேசிட்டு இருந்தாங்க. தூரமா பேசுறவங்க பேசிட்டு போறாங்கப்பா, பேசுறவங்க பேசிட்டு போறாங்க. குடும்பம் இது. அதான் ஒருத்தர் சொல்றாரு, நான் என் பொடாட்டி ஒரு அடி அடிப்பேன், கம்மல் எங்கேயோ தொலைஞ்சு போயிடும், 100 வாட்டி நானே காலில் ஊந்து எந்திரிப்பேன். அதெல்லாம் வந்து அது குடும்பம். அதனால வந்து அது அப்படிதான். எதிரிகள்லாம் அதை எப்படி பார்ப்பாங்க? எதிரிகளா பார்க்கும்போது சும்மா என்னடா இது, நம்ம ஒண்ணு சொன்னா இவன் ஒண்ணு சொல்றானே அப்படின்ற ஒரு ஊக்கத்தோட பார்ப்பாங்க. இப்ப தெளிவாயிட்டாங்களே குடும்பமே ஃபேமிலியே அப்படின்னு பார்ப்பாங்க. அப்பா எதனா இந்த பிள்ளைனா விட்டு கொடுக்குமாப்பா? அதெல்லாம் தப்பு இல்லையா? இவங்க பேசினா பேசிட்டு போட்டோம்ப்பா. இவங்க வராத காட்டுல பேசுறாங்க, அதனால அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க பேசினா பேசிட்டு போட்டுன்னு தான் விட்டணும். கரூர்ல 31 குடும்பங்களுக்கு வந்து அரசு வேலை கொடுத்தாரு. அதை வந்து நாம் தமிழர் கட்சி ஆளுங்க வந்து கேஸ் போட்டு அதை நிறுத்திட்டாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அது வந்து மக்களுக்கு செய்யற துரோகம். நாம் தமிழ்லாம் வந்து கேஸ் போட்டு அவர் யாரு கொடுத்தாரு? இல்ல அவர் யாரு? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தான். பாதிக்கப்பட்ட மக்கள் தானே கொடுத்தாரு. வேற யாரும் அவர் சொந்தக்காரருக்கு கொடுக்கல, அவர் கட்சியாளுக்கு கொடுக்கல. அந்த 31 பேரும் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தான் 31 பேர் வேலை கொடுத்துருக்கு. இதுல என்ன தப்பு இருக்கு? ஏன்னா அது ஒரு கட்சி மீட்டிங் நடத்துக்கு எப்படி கொடுப்பாங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. கட்சி மீட்டிங் அதனால தவறு யாரு? அரசோடது. அரசுடைய தவறு. அரசு தப்பு பண்ணா அரசு தான் வேலை கொடுக்கணும். அந்த குடும்பத்தை அரசு தான் எல்லாமே, எல்லா பாதிப்பும் அரசு தான் ஏத்துக்கணும். ஏன்னா அந்த அரசு வந்து ஏத்துக்கல. பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அரசும் காவல்துறையும் பண்ணாதனால பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசுடைய கடமை. நீங்க அலட்சியமா விட்டுட்டீங்க. இன்னும் அதனுடைய தீர்ப்பு இன்னும் வரல. அதனுடைய தீர்ப்பு இன்னும் முழுமையா இன்னும் வரல. ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்களை பத்தி அவங்க யோசிக்காம விஜய் அவர்கள் கொடுத்துட்டாரு, விஜய் அவர்களால பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி. சார் கொடுத்தாரா? விஜய் சார் தான் இன்னைக்கு வந்து சிஎம். அவரு தான் கொடுத்தாகணும். முன்னாடி கொடுக்க வேண்டிய ஆட்சியாளர் கொடுக்கல. அவங்க செஞ்ச தவறே திருத்துறாரு. அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்க செய்ய வேண்டிய கடமையை இவர் செய்யறாரு. இவர் ஆட்சியில செய்யறாரு. திமுக ஆட்சியில செய்ய வேண்டிய வேலை. திமுக ஆட்சியில அந்த தவறு. அவங்க வந்து அரசு கரெக்டா அவங்களுக்கு வந்து கரெக்டான பாதுகாப்பு கொடுத்தா இந்த உயிர் போக வேண்டிய வேலையே கிடையாது. எவ்வளவு மீட்டிங் நம்ம பாக்குறோம், அதுடைய லட்சக்கணக்கான ஜனங்களை வந்தா போறாங்க, வந்துதான் இருக்காங்க, போயிட்டு இருக்காங்க. ஏன் வரல அந்த பிரச்சனை? கரூர்ல 41 பேர் இருந்தாங்கல்ல, அது வந்து 31 குடும்பத்துக்கு வந்து விஜயன் வந்து அரசு வேலை கொடுத்தாரு. அந்த வேலையை வந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒருத்தர் கேஸ் போட்டு அதை முடக்கிட்டாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அப்பா யாரோ ஒருத்தர் புண்ணியம் செய்தாங்க ஒரு குடும்பத்துக்கு, ஆள் இல்லைன்ட்டு அதுல போய் உள்ள நுழைஞ்சி அந்த குடும்பத்தையே வாழ விடாது பண்ணிட்டேப்பா. உன் குடும்பத்துக்கு என்னப்பா வரும்? ஒன்றும் வராது. ஆனா ஒரு குடும்பத்தை அழிக்கிறது அது ரொம்ப தப்பு. ஏதோ பிள்ளைங்க பொழைச்சிட்டு போட்ட குடும்பத்துல 2 பேரை ஒருத்தரை இழந்துட்டாங்க, ஒருத்தரை இழந்துட்டாங்கன்னு தானேப்பா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த வேலை வாய்ப்பு கூட வேணாம், கொடுக்க கூடாது, நீ ஆட்சிக்கு வந்து நீ என்ன கொடுக்கறது
அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க ஏன்னா இதை வந்து அவங்க ரொம்ப பெருமையா பேசிக்கிறாங்க. யாரு? ஏன்னா வந்து விஜய்க்கு எதிராக நாங்க வழக்கு போட்டு ஒண்ணுமே இல்லாத கட்சி நாங்க விஜய்க்கு எதிராக வழக்கு போட்டு நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அது ஒரு பெருமையா அவங்க அப்புறம் சொல்லிக்கிறாங்க. உள்ள நுழைய மாட்டீங்களா? விஜய்க்கு எதிராக போட்டீங்க, விஜய் உங்களை நோண்டாருன்னா என்ன ஆவீங்க? நீங்க என்ன ஆவீங்க? அதை யோசிச்சீங்களா? யோசிக்க மாட்டீங்க, யோசிக்காத பேசுறீங்க. விஜய் அவர்கள் மேல இருக்கிற வன்மத்துல மட்டும்தான் அவங்க இதை இவ்வளத்தையும் பண்றாங்க. ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்களை பத்தி யோசிக்கவே இல்லை. யோசிக்காம அவங்க இந்த மாதிரி போட்டு கேஸ் போட்டு அதான் சொல்லிட்டோமே, அவங்க மேல கஷ்டப்படுத்தினீங்கன்னா அந்த கஷ்டம் நம்ம குடும்பத்துக்கு தான். விஜய்ன்றது அவர் 25 வருஷத்துக்கு முன்னாடியே ஜனங்களுக்கு நல்லது செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. விஜய் வந்து புஷ்பூன் வந்து நிக்கல, சரிங்களா? 2 வருஷத்துல வந்து நிக்கல. விஜய் வந்து 25 வருஷமா அவங்க தொண்டு செஞ்சுக்கிறாங்க மக்களுக்கு, புரியுதுங்களா? நான் 15 வருஷமா களத்துல இருக்கேன், என்னை யாருமே ஆதரிக்கல அப்படின்ற ஆதங்கத்துல சீமான் பேசுறாரா? சீமான் 15 வருஷமா நீ களத்துல இருக்கிற, நீ என்ன மக்களுக்கு நன்மை செஞ்ச சொல்லு. உன் காசுல என்ன செஞ்ச ஜனங்களுக்கு சொல்லு, அதை சொல்லு. உன் மக்களை வச்சு உங்க தொண்டர்களை வச்சு என்னெல்லாம் செஞ்ச, இதை ஒண்ணு சொல்லு. சும்மா ரோட்ல வந்து போராட்டம் பண்றதெல்லாம் வந்து எல்லாம் ஒரு பெருசா ஆகாது. மக்களுக்கு என்ன செய்யற, மக்களுக்காக என்ன செஞ்ச, என்ன செஞ்சுன்னு வந்திருக்கிற. விஜய் சார் சரித்திரம் இருக்கு, உங்க சரித்திரம் இருக்கா? சும்மா பேசுறதெல்லாம் வந்து பேச்செல்லாம் வந்து செயல்பாட்டுல காட்ட முடியாது. ஒரு செயல்பாடு வேற, பேச்சு வேற. சீமானால மக்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, அவங்க கட்சியில இருக்கிறவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றீங்களா? யாருக்குமே, அவங்க கட்சியில இருக்க யாருக்குமே பிரயோஜனம் இல்லைங்க. அவருக்கு மட்டும்தாங்க பிரயோஜனம். அவருக்கும் அவங்க தம்பிக்கு மட்டும்தான் பிரயோஜனம். சாட்டை முருகனுக்கும் சீமாக்கும் மட்டும்தான் பிரயோஜனம். அவங்க கூட இருக்க யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. ஏன்னா சீமான் அவர்கள் வந்து 15 வருஷமா நானும் களத்துல சீமான் இருக்க மக்களுக்கு என்ன நல்லா பண்ணிருக்காரு, என்ன பண்ணிருக்காரு நல்லது? இப்போ ஒருத்தர் பண்றாருன்னா அதை நான் நோண்டினே இருப்பேன். இப்ப அந்த பீரியட்ல ஒரு நோண்டி தர்றேன் ஆள் அடையாளம். அதாவது இவரு ஃபர்ஸ்ட் பேசும்போது உடனே விஜயலட்சுமி இருக்காங்கல்ல, அவங்கள கூட்டம் நிறுத்திடுவாங்க. அப்ப வாயை முடிட்டு போயிருவாரு. எங்க அண்ணன் அந்த மாதிரிலாம் பண்றது இல்ல, பேசுறோம் பேசிட்டு போங்க. அந்த மாதிரி இவரை கூட்டம் நிறுத்தினாருன்னா சீமான் வாயை பொத்திட்டு உட்காந்துருப்பாரு. எல்லாமே மக்கள் தாங்க, மக்கள் கையில தாங்க இருக்கு. நீ பேசுறதுனால நீ பேசாதனாலதான் இப்படி அப்படிலாம் கிடையாது. எல்லாமே மக்கள் தீர்ப்பு தாங்க. நீங்க பேச பேச அடுத்த 5 வருஷமா இவர்தான் உட்காரன்ற மைண்ட் செட்ல நாங்க வந்துருவோம் போல, புரியுதுங்களா? அடுத்த 5 வருஷமா இவர்தான் உட்காருவேன்ற மைண்ட் செட்ல நாங்களே வந்துட்டோம். ஒரு மனுஷனை ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? அவர் ஆட்சி நடத்தணும், அதை நடத்த விட்டு வேடிக்கை பாருங்க. நல்லது பண்றாரா கெட்டது பண்றாருன்னு மக்கள் தானே ஓட்டு போடுறோம். நாங்க அதுக்கப்புறம் பாக்குறோமே, இவர் ஆட்சி சரினா உங்களுக்கும் போடுவோமே. அதுக்குண்டான இது நீங்க சொல்லுங்க. ஒரு மாசம் ஆகாத நான் இது குறைய கண்டுபிடிக்கிறேன், அதை குறைய கண்டுபிடிக்கிறேன், இவன் இதனாலதான் வந்தான், அதனாலதான் வந்து எதுக்கு நீ பேசுற? அதெல்லாம் அதாவது வைத்தறிச்சல்ல பண்றதுங்க இதெல்லாம். சாட்டை துறைமுருகன் பேசுறாரு. 234 தொகுதியில 108 இடம் தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அதிகமான இடத்தால தோத்துருக்காங்க. அதுக்கு தோக்கத்துக்கு காரணம் நான் தான்னா நான் கெத்தா சொல்ல கால் மேல கால் போட்டு சொல்லுவேன். நான் விஜயோட பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது எப்படி பாக்குறீங்க? விஜய் வந்து எம்எல்ஏ ஆகல, எம்பி ஆகல, வந்து அதனால ஒருத்தர் கூட நிக்கல. ஒரு 10 நாள் இவங்க கிட்ட இருந்து 10 நாள் அவங்க கிட்ட இருந்து அப்படியெல்லாம் வரல. ஸ்ட்ரெயிட்டு ஃபார்வர்டு அடிச்சு தூக்குனாரு. எப்படி 108 இடம் உன்னால முடியுமா? ஒரு இடம் வந்தியா? ஒரே ஒரு இடம் வந்தியா? வரலல்ல. அப்புறம் நீ பேச உனக்கு தகுதி இருக்கா? பேசலாமா? பேசக்கூடாது. தப்பா பேசாத, தப்புக்கு தண்டனை அனுபவிப்பேன். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். 31 குடும்பத்துக்கு வந்து விஜய் அவர்கள் அரசு வேலை கொடுத்தாரு. அதை வந்து நாம் தமிழர் கட்சி வந்து கேஸ் போட்டு அதை வந்து கொடுக்க கூடாதுன்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. அதை எப்படிக்கா பாக்குறீங்க? அவங்க மெகா வெற்றி நினைக்கிறாங்க. அது அதாவது சீமானுக்கு இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியில எல்லாம் எவ்வளவு ஊழல், எவ்வளவு இது கலாச்சாரம் குடிச்சு செத்தாங்க, இதெல்லாம் அவர் கண்ணுக்கு தெரியல. புரியுது? ஏதோ ஒரு தொகை கொடுத்துருப்பாங்க, அதனால வாங்கிட்டு அவர் கம்முன்னு வந்துட்டு இப்ப டிவி கேக்கு எதிராக நிக்கிறாரு. அவரு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பரவாயில்ல. உங்களை மாதிரி சீமானோ சாட்டை துறைமுருக மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் மக்களோட உறுதியான சப்போர்ட் விஜய்க்கு இருக்குது. அதனால உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. சரி பரவாயில்ல, இந்த இதுல ஜெயிச்சிட்டீங்களா, சந்தோஷம் தான். 31 பேருக்கு வந்துட்டு அவங்க வேலை வாய்ப்பை, அரசு வேலை வாய்ப்பை நிராகரிச்சாங்களா? அது நீங்க போட்ட கேஸாலதான் ஜெயிச்சிட்டீங்களா? சரி, நல்ல தில்லு இருந்தா இதே சவால நீங்க சட்டசபையில உள்ள போற மாதிரி பண்ணுங்க. எம்பி எலெக்ஷன்ல நாங்க உள்ள போவோம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. வாய்ப்பு இல்லையே. வாய்ப்பு இல்லதான். உங்களால சும்மா அதாவது யாரால கேட்டனா நோரால கேட்டன்ற மாதிரி அவர் நோராலதான் கேட்டுட்டு இருக்கிறாரு. வாய் இருந்தா எல்லாம் செஞ்சிடலாம் நினைக்கிறேன். வாயாலதான் நிறைய பேர் கெட்டு அழிஞ்சு போய் நிக்கிறது. இன்னைக்கு அமைதியா இருக்கிறாரு விஜய். அவர் வருவாருன்னு நினைச்சாங்களா? வந்த உடனே உக்காந்து இருப்பாருங்க சிஎம் சீட்ல. அதுதான் கெத்து. நீங்க இன்ன வரைக்கும் கதறீங்க, கத்துறீங்க, 15 வருஷமா கூவுறீங்க, கூச்சலிடுறீங்க, இவனை கூப்பிட்டுக்கிறீங்க, அவனை கூப்பிட்டு. சரத்குமார் எல்லாம் ஒரு ஆளே கிடையாது. சரத்குமார் கூட கை கோத்துக்கிறீங்க. என்ன ஒரு ஈன பிறவி நீங்களா? அவரெல்லாம் என்னைக்கா மக்கள் ஓரம் கட்டி உட்கார வச்சிட்டாங்க. நீங்க என்ன ஒரு பிறவி அவரெல்லாம். அதாவது துருப்புடிச்ச அந்த பழைய ஒண்ணுக்குமே உதவாத அந்த பழைய ரெக்கார்டெல்லாம் எடுத்து தூசி தட்டி எல்லாத்தையும் கொண்டு வராங்க சபைக்கு. என்ன நீங்க தூசி தட்டினாலும் சரி, மக்கள் நாங்க ஒரு நாளும் உங்களெல்லாம் உட்கார வைக்க மாட்டோம். குளத்தூர்ல வந்து ரீகவுண்ட் பண்றாங்களாங்க, அதை எப்படி பாக்குறீங்க?
ரீகவுண்ட் பண்றதெல்லாம் வந்து குழந்தை தரமான ஒரு சிஎம்மா இருந்துட்டு அவர் வந்து இது மாதிரி சொல்றது வந்து ஏத்துக்க முடியாதுங்க. ரீகவுண்ட்ல எப்படிங்க பண்ணுவாங்க? ஏங்க இதெல்லாம் ஏத்துக்க முடியுமா? ரீகவுண்ட்னா ஏத்துக்க முடியுமா? அப்ப தாவக அத்திரி தொகுதியில தோத்துது, அங்கெல்லாம் எனக்கு ரீகவுண்ட் வைன்னு சொல்லி இவங்க திருப்பி போட்டாங்களா, என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? ஒண்ணும் பண்ண முடியாது. உதயநிதி ஸ்டாலின் ஜெயிச்ச இடத்துல கூட ரீகவுண்ட் போட்டு சொல்லுவாங்க, என்ன பண்ணுவேன்? சேகர் பாபு நின்ன இடத்துல பிரச்சனை நடந்தது, போட்டு போடுற அன்னைக்கு கள்ள ஓட்டு போட்டாங்க, இந்த இடத்துல எனக்கு ரீகலெக்ஷன் வைன்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் நான் நடைமுறைக்கு ஒத்து வராதுங்களா? தோத்ததான். தேர்தல் அதிகாரிங்க வந்து அவங்க எண்ணிதானே சொல்றாங்க, எல்லா மக்களை வச்சு மீடியா எல்லாம் வச்சுன்னு தானே சொல்றாங்க. நீங்களே தானே இருந்தீங்க. அப்ப ஜெயிச்சவங்களை மட்டும் சந்தோஷப்படுறீங்க, அப்ப தோத்தது மட்டும் நான் தோத்தது தப்பா எண்ணிட்டாங்க, தப்பா எண்ணிட்டாங்க, அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. இப்ப சீமான், எடப்பாடி, ஸ்டாலின் இவங்க எல்லாம் சேர்ந்து மொத்த பேரும் விஜய் எதிர்க்கிறதுக்கான காரணம் என்னென்ன? ஏத்துக்க முடியலங்க. 2 வருஷத்துல சிஎம் ஆயிட்டாரு, ஏத்துக்க முடியல. ஆனா அவர் 25 வருஷமா கஷ்டப்பட்டு வந்தாருன்றது அவருக்கு தெரியல. சரிங்களா? அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, நான் வந்து எல்லாரும் வீட்டுக்குள்ள போயிட்டு தான் அரசியலே நாங்க ஆரம்பிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்போ அவங்களுக்கு புரியல. என்னது? அப்போ அவங்களுக்கு புரியல. இப்ப ஜெயிச்ச பிறகு புரியுது, அவர் சொன்னது உண்மைதான்டா, எல்லாரும் வீட்டுக்குள்ள அவர் இருந்திருக்கிறாரா, அதனாலதான் அவர் ஓட்டு வந்துச்சு, அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்றது அவங்களால ஏத்துக்க முடியல. குளத்தூர்ல வந்து ஓட்டு மறு எண்ணிக்கை பண்றாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அதான் கரெக்டா தான் இருக்குதுன்னு சொல்றாங்க. இன்னும் வந்து வெற்றி பெற தோத்துட்டேன்னு தெரிஞ்சு போச்சு. இன்னும் என்னத்துக்கு என்னமோ சொல்லுவேன், அம்மட்ட குப்பையை கலட்டிட்டே இருக்கிறேன். சும்மா குப்பையை போட்டு கலர்னா என்ன கிடைக்கும்? குண்டு மணி தங்கமா கிடைக்கும்? இல்ல, அதே குப்பை தான் கிடைக்கும். தேவையில்லை எதுக்கு பேசுறது? பேசக்கூடாது, கலரவும் கூடாது. நீ கிளறது எதுக்கு? உனக்கு ஆதங்கம் விருப்பம் இருக்குமான்னு சொல்லி கிளற. அந்த கிளறல ஆட்சிக்கு வந்து அவங்களால ஏத்துக்கவே முடியலையா? அவங்களுக்கு உண்மையிலே ஏத்துக்க முடியாதுதான். ஏன்னா என்னது 108 இடம் அடிச்சு தூக்கிட்டு வந்திருக்காரு. ஒரே ஒரு குளத்தூர் தொகுதியில நம்ம ஜெயிக்கலன்றதுக்காக போட்டு தோன்றீங்களே, ஒரே ஒரு தொகுதியில இந்த 107 இடம் என்ன சொல்றது? எல்லா இடத்துலயும் தோண்டி பாரு, என்ன கிடைக்கும்? ஒண்ணும் கிடைக்காது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, உலக நாடுகள்ல வந்து போர் நடந்தா கூட பேச்சுவார்த்தை தான் தீர்வு. தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க எதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா என்னுடைய கேள்வியே. பேசுறதாங்க ஒரு விஷயம் தீரும். நீ என்ன பேசுற, நான் என்ன பேசுறேன், நீ என்ன சொல்ற, நான் என்ன சொல்றேன், பேசுனாதான், உட்காந்து பேசினாதான் எல்லாத்துக்கும் தீர்வு. ஒரு வீட்டு பிரச்சனை இருந்தா கூட சரி, உட்காந்து பேசினாதான் தீர்வு. பேசிக்கினே இருந்தா, கத்திக்கினே இருந்தா தீர்வு வரவே வராது. பேச்சுவார்த்தை தாங்க நல்லது. பேசக்கூடாது, போக கூடாதுன்றதெல்லாம் வந்து ஏன் விஜய் அவர்கள் கர்நாடகா போக கூடாதுன்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு? பயம். எதனால? இவங்களுடைய விஷயம் எல்லாம் வெளியே வந்துச்சுன்னா என்ன பண்றது? ஏன்னா எம்ஜிஆர் வந்து 325 TMC தண்ணீர் வாங்கி கொடுத்தாரு. எம்ஜிஆர் ஸ்ட்ரெயிட்டா போய் தான் வாங்கி கொடுத்தாரு. 325 TMC தண்ணீர் எம்ஜிஆர் ஸ்ட்ரெயிட்டா பேச்சுவார்த்தை நடத்தி தான் வந்தது. தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை அதை வாங்கி கொடுத்தாரு. அவரு நல்ல ஒரு முதலமைச்சரா இருந்தார். அதை வந்து இப்போ வந்து நான் என்ன சொல்றது, இப்ப எம்ஜிஆர் வாங்கி கொடுத்த அதே 325 TMC தண்ணீரை 86ல கலைஞர் எவ்வளவு வாங்கிட்டு வந்தாரு? 180 தான் வாங்கிட்டு வந்தாரு. 180 TMC தண்ணி தான் தமிழ்நாட்டுக்கு வந்தது. ஏன் அந்த 325 வரல? ஏன் அதுக்கு மேல உங்களால கேட்க முடியல? ஆட்சியில நீங்க தான் இருந்தீங்க 86ல, ஏன் கேட்கல? ஏன் கம்மியா வந்தது? அப்ப கேட்க வேண்டியதானே? கலைஞர் சார் கேட்க வேண்டியது. அப்ப போராட்டம் பண்ண வேண்டியதானே எல்லா கட்சிகளும்? ஏன் அவர் எம்ஜிஆர் வந்து 325 வாங்கிட்டு வந்து கொடுத்தது, நீங்க எப்படி நீங்க 180 ஓகே பண்ணி வருவீங்க, நீங்க ஏத்துக்கிட்டு வருவீங்கன்னு கேட்க வேண்டியதானே? அப்போ பயம். அதான் சொல்றேன், இவங்க போயிட்டாங்கன்னா அந்த இடத்துல நடக்கின்றது இவங்களுக்கே தெரியும். விஜய் அங்க போனாருன்னா மேட்டர் ஸ்டால், ஆனா இவங்க ஸ்டால் பண்ண விட மாட்டாங்க, போவாது. எல்லாரும் போராட்டம் பண்றாங்க, போகக்கூடாது, நீங்க போகக்கூடாது, அவங்கதான் வரணும். எல்லா கட்சியை கூப்பிட்டு ஆலோசனை வைங்க. எதுக்கு எல்லா கட்சியும் கூப்பிட்டு ஆலோசனை வைக்கிறோம்? அப்பெல்லாம் கேட்காத. இப்ப நல்லது செய்ய ஒரு மனுஷன் நல்லது செய்ய வந்துருக்கிறா போல. மக்கள் எல்லாம் இப்பதான் நிம்மதியா இருக்கிறாங்க. ஏழை குழந்தைங்களாம் நல்லா சாப்பிடுதுங்க. அதை வந்து நீங்க அதை கேட்க, ஏழைகள் நல்லாவே இருக்க கூடாதுன்னு நினைப்போம். உங்களுக்கு அவங்க வாழ்வாதாரம் நல்லா இருக்கக்கூடாது. இது ஒரு முதலமைச்சர் பேசக்கூடிய ஒரு விஷயம். இது நம்மளுடைய வாழ்வாதாரம், புரியுதுங்களா? விவசாயியுடைய வாழ்வாதாரம். இதுல வந்து போட்டி எல்லாம் போடக்கூடாது. முடிஞ்சா விஜய் கூட நீங்க கூட போங்க, சரிங்களா? அவரை போக கூடாதுலாம் சொல்லக்கூடாது.